வணக்கம். அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமாவதற்குள்ள அருள்மொழிவர்மரும் ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவரும் அனுராதபுரத்துக்கு புறப்பட்டாங்க. சிறிது தூரம் காட்டுப்பாதையில வந்த பிறகு ராஜபாட்டையை அடைஞ்சாங்க. வேறு வீரர்கள் யாரையும் இளவரசர் தம்முடன் மெய்க்காவலுக்கு அழைத்து வராதது வந்தியத்தேவனுக்கு வியப்ப அளிச்சிச்சு. ஆனால் அன்றைய பிரயாணத்தில் அவனுக்கு இருந்த உற்சாகத்தை போல் அதற்கு முன் என்றுமே இல்லை. காலை நேரத்தில் இருபுறமும் மலர்கள் அடர்ந்த அந்த ராஜபாட்டையில் பிரயாணம் செய்வதே ஒரு ஆனந்த அனுபவம். பழையாறை அரசகுமாரி தன்னிடம் ஒப்புவித்த வேலையை செய்து முடித்து விட்டோம் என்ற பெருமித உணர்ச்சி அவர் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்தது. அது மட்டுமா, பல வருஷங்களாக அவர் மனசில் இருந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு. சோழவள நாட்டோட செல்ல பிள்ளையை பார்த்துட்டாரு. நாடு நகரமெல்லாம் மக்கள் எந்த வீர இளைஞரின் வீர பிரதாபங்களையும் குணாதிசயங்களையும் பாடி புகழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த அரசகுமாரனை சந்தித்தாகி விட்டது. அந்த சந்திப்பு தான் எவ்வளவு அதிசயமான சந்திப்பு. அருள்மொழிவர்மர் ஒரு விசித்திரமான மாமனிதர் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தது உண்மைதான் அப்படின்னு வந்தியத்தேவனுக்கு தோணுச்சு. திடீரென்று குதிரையை திருப்பி தன்னை தாக்கி திக்குமுக்காட செய்து விட்டாரே அப்படின்னு பலசலாம் அவர் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. அவர் சேனைக்கு தலைமை வகித்து செல்லும் இடமெல்லாம் வெற்றி மேல் வெற்றி காண்பது ரகசியமும் இதுதான் போல அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிச்சாரு. பகைவர்கள் எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் தாக்குவதே இவருடைய போர் முறை போலும். இவரோட இடைவிடாத வெற்றியின் ரகசியம் இது மட்டும்தானா? சேனா வீரர்களுடன் எவ்வளவு பவ்யமாக இவர் பழகுகிறார், எப்படி அவர்களை தம் அன்புக்கு வசப்படுத்தி வைத்திருக்கிறார். போர் வீரர்களை மட்டும்தானா தாம் வெற்றி கொண்ட நாட்டின் மக்களையும் எப்படி வசீகரப்படுத்தி வச்சிருக்காரு. சமீபத்தில் மாபெரும் போர் நடந்த நாடு அப்படின்னு இதை சொல்ல முடியுமா? சாலைகளில் மக்கள் எவ்வளோ உல்லாசமாக நடந்து கொண்டிருக்காங்க. இரு பக்கமும் உள்ள கிராமங்களில் ஜனங்கள் எப்படி கவலையின்றி தத்தம் காரியங்களை கவனித்து கொண்டிருக்காங்க. மக்களின் முகங்களில் பீதியின் அறிகுறியோ துயரத்தின் சின்னமோ சிறிதும் காணப்படலை. கலகலவென்று பெண்களும் குழந்தைகளும் சிரிக்கும் சப்தம் கூட அடிக்கடி காதில் விழுகிறதே. இது என்ன விந்தை! இவர் எத்தகைய விந்தையான மனிதர்! வெற்றி கொண்ட நாட்டு மக்களிடமிருந்து உணவுப் பொருட்களை கைப்பற்றக்கூடாது என்று இளவரசர் பிடிவாதம் பிடித்து சோழ நாட்டிலிருந்து சைன்யத்துக்கு உணவுப் பொருள் வர வேண்டும் என்று வற்புறுத்தியதும் அதன் காரணமாக பழுவேட்டையர்களுக்கு ஏற்பட்ட கோபமும் அவர்கள் சுந்தர சோழரிடம் புகார் கூறியதும் இவையெல்லாம் வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தன. ஆதித்ய கரிகாலரோட கொடூரமான போர் முறையையோ அருள்மொழிவர்மரின் தயாளம் பொருந்திய தர்மயுத்த முறையையோ அவர் தன் மனதுக்குள்ள ஒப்பிட்டு பார்த்து கொண்டார். சில நாளைக்கு முன்பு வரையில தன்னுடைய எஜமானராக இருந்த ஆதித்ய கரிகாலரை பற்றி எவ்விதத்திலும் குறைவாக எண்ணுவது அவருக்கு பிடிக்கவில்லை. ஆயினும் அந்த அனுராதபுரத்து ராஜபாட்டையில இருபுறமும் வசித்த கிராம ஜனங்களின் மலர்ந்த முகங்களை பார்க்கும் போதெல்லாம் அவர் மேற்கண்டவாறு ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்க முடியல. அம்மம்மா, ஆதித்ய கரிகாலர் யுத்தம் செய்து திரும்பிய நாடுகளில் இத்தகைய காட்சிகள் காண முடியுமா? எங்கெங்கும் ஒரே ஓலக்குரல் அல்லவா கேட்டுக்கொண்டிருக்கோ அப்படின்னு வந்தியத்தேவர் யோசிச்சு கொண்டாரு. இத்தகைய அபூர்வ குணாதிசயம் படைத்த இளவரசருடன் எத்தனையோ விஷயங்களை பற்றி பேச வேண்டும், எவ்வளவோ காரியங்களை பற்றி கேட்க வேண்டும் அப்படின்னு வந்தியத்தேவனுடைய உள்ள துடித்துச்சு. முக்கியமான காரியமாக அவசரமாக சென்று கொண்டிருக்கும் சமயத்தில் பேசுவதற்கு இடம் எங்கே? பேசுவதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும் கிடைச்சிச்சு வந்தியத்தேவனுக்கு. அனுராதபுரத்தை கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டிருந்த போது சாலையோரத்தில் பெரியதோர் புத்த பகவானின் சிலை நிற்பதை வந்தியத்தேவன் கண்டார். இந்த மாதிரி சிலைகள் இலங்கையில பற்பல இடங்கள்ல இருந்ததால அதை பற்றி வந்தியத்தேவன் அதிக கவனம் செலுத்தல. ஆனா பொன்னியின் செல்வர் அச்சிலையின் அருகில் குதிரையை சடார் என்று இழுத்து பிடித்து நிறுத்தியதோ இவரும் நிற்க வேண்டியதாயிருச்சு. சற்று முன்னால போய்கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானும் குதிரையை நிறுத்தி இவர்கள் பக்கம் திரும்பினாரு. பொன்னியின் செல்வர் சற்று நேரம் அந்த புத்த பகவானுடைய கம்பீரமான சிலையை கவனமாக உற்று பார்த்து கொண்டிருந்தார். அடடா, என்ன அற்புத கலை அப்படின்னு பொன்னியின் செல்வர் சொன்னார். எனக்கு ஒரு அற்புதமும் தெரியல. இந்த நாட்டில் எங்கே பார்த்தாலும் இத்தகைய பிரமாண்டமான புத்தர் சிலைகள் வைத்திருக்கிறாங்க, எதற்குனே தெரியல அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். இளவரசர் வந்தியத்தேவனை பார்த்து புன்னகை செய்தார். மனதில் உள்ளதை உள்ளபடி பேசுறீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் பொன்னியின் செல்வர். இளவரசரே, வந்தியத்தேவன் இன்றைக்கு தான் உண்மையை பேசுகிற வழக்கத்தை கை கொண்டிருக்காரு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னார். வைஷ்ணவரை எல்லா சகவாச தோஷம்தான்,
வீரநாராயணபுரத்தில் உம்மை பார்த்தது முதல் என் நாவில் கற்பனா சக்தி தாண்டவமாடி வந்தது. இளவரசரை பார்த்ததிலிருந்து உண்மை பேசும் வழக்கம் வந்துவிட்டது அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். அவர்களுடைய சொற்போரை இளவரசர் கவனிக்கல. சிலையின் தோற்றத்தில் ஆழ்ந்திருந்தார். உலகத்திலேயே சிற்பக்கலையின் அற்புதம் பூரணமாக விளங்கும் வடிவங்கள் 2 தான். ஒன்று நடராஜர், இன்னொன்று புத்தர் அப்படின்னு பொன்னியின் செல்வர் சொன்னார். ஆனால் நடராஜ வடிவங்களை இம்மாதிரி பிரம்மாண்ட வடிவங்களாக நம் நாட்டில் செய்வதில்லையே அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னார். இலங்கையில் முற்காலத்தில் இருந்த மன்னர்களின் சிலர் மகா புருஷர்கள். அவர்கள் ஆண்ட ராஜ்யம் சிறிது, ஆனால் அவர்களுடைய இதயம் பெருசு. அவர்களுடைய பக்தியை இப்படி பெரிய வடிவங்களை அமைத்து காட்டினார்கள். புத்த சமயத்தில் அவர்களுடைய பக்தியை பெரிய பெரிய சிலைகளையும் விகாரங்களையும் ஸ்தூபிகளையும் பார்த்துவிட்டு நம் சோழ நாட்டில் உள்ள சின்னஞ்சிறு சிவன் கோயில்கள் நினைத்தால் எனக்கு அவமானமாக இருக்கு. இப்படி பொன்னியின் செல்வர் ரொம்ப வருத்தமாக சொன்னார். இவ்விதம் சொல்லிவிட்டு குதிரையிலிருந்து இறங்கி இளவரசர் புத்தர் சிலை கிட்ட சென்றார். சிலையின் பத்ம பாதங்களையும் அந்த பாதங்களை அலங்கரித்த தாமரை மொட்டுகளையும் சிறிது நேரம் கவனமாக பார்த்தாரு. பின்னர் புத்த சிலையின் பாதங்களை தொட்டு கும்பிட்டு விட்டு திரும்பி வந்து பழையபடி குதிரையின் மீது ஏறினார். குதிரைகள் சற்று மெதுவாக சென்றன. வந்தியத்தேவன் வந்து திருமலை கிட்ட இளவரசர் வந்து புத்த மதத்தில் சேர்ந்துருவார் போல இருக்கே அப்படின்னு சொன்னார். அவர்கள் இருவரையும் பொன்னியின் செல்வர் பார்த்து, புத்த பகவானிடம் எனக்கு இருக்க பக்திக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த புத்தர் சிலையின் பத்ம பாதங்கள் எனக்கு முக்கியமான செய்தியை அறிவித்துச்சு அப்படின்னு சொன்னார். எங்கள் காதில் ஒன்றும் விழலையே அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். மௌன பாஷையில் அச்செய்தி எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு பொன்னியின் செல்வர் சொன்னார். அது என்ன செய்தி, எங்களுக்கு தெரியலாமா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டார். இன்றிரவு 12 மணிக்கு அனுராதபுரத்தில் சிம்மத்தாரை தடாகத்துக்கு அருகில் நான் வர வேண்டும் அப்படின்னு பகவானுடைய பாத மலர்கள் எனக்கு அறிவித்துச்சு அப்படின்னு பொன்னியின் செல்வர் சொன்னார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.